அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தீவிர பாதுகாப்பில் நாடாளுமன்றம் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினர். நாட்டில் சில பகுதிகளில் 12 மணி நேர நீர்வெட்டு. தென்மேற்கு பருவமழை தீவிரம், வடக்கு கிழக்கு மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. யாழில் குழந்தைகளுக்கு என கூறி மேற்கொள்ளப்பட்ட மோசமான செயல், விரட்டியடித்த போலீசார். வன்முறை கும்பல்களின் தளமாகும் யாழ்ப்பாணம், தொடரும் அதிரடி கைதுகள். யாழில் பேருந்து தரிப்பிடத்தில் மீட்கப்பட்ட சடலம். பாடசாலை நேரமாற்றம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. வாகனங்கள் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல். துபாயில் தலைமறைவாகியிருந்து போதைப்பொருள் கடத்தும் பெண்ணின் உதவியாளர் கைது. பேஸ்புக்கில் இடம்பெறும் பாரிய மோசடி தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அனுரகுமார திசாநாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்திலும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆடை மாற்றும் அறைகள் உட்பட நாடாளுமன்ற வளாகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்றைய தினம் தீவிர சோதனை உட்படுத்தப்பட்டது. இராணுவத்தினராலும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினராலும் கடுமையாக ஆய்வு செய்யப்பட்டன. நாடாளுமன்ற காட்சியகம் இன்று சிறப்பு விருந்தினர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கும் நிகழ்வை காண உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்கள் பலர் இன்று நாடாளுமன்றத்திற்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பின் சில பகுதிகளில் இன்று 12 மணி நேர நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இன்று காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நீர் விநியோகம் இவ்வாறு இடைநிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி பெரியமுள்ள, எத்துகால, குடப்பாடுவ, தழுபொத்த, கட்டுவ, லெவிஸ் வீதி, செல்லக்கந்த வீதி மற்றும் வெள்ள வீதி ஆகிய பிரதேசங்களில் இந்த நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. நீர்கொழும்பு நீர்வளங்கள் திட்டத்தில் பெரியமுள்ள நீர்கோபுரத்தில் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நீர்வெட்டை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 13ஆம் திகதியிலிருந்து பருவமழை அதிகரிப்பதற்கு சாத்தியங்கள் காணப்படுகின்றன என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது: வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல்வேறு பகுதிகளுக்கு 5ஆம் திகதி தொடக்கம் பருவமழை கிடைக்கின்றது. எதிர்வரும் 11ஆம் திகதி வரை நீடிக்கும் இந்த பருவமழை எதிர்வரும் 13ஆம் திகதியிலிருந்து அதிகரிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளது என்று கூறியுள்ளார். வடகிழ் பருவமழை இதுவரை நாம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவில்லை. இதனால் இவ்வருடம் போதிய மழை கிடைக்காமல் விடுவதற்கு சாத்தியங்கள் உள்ளன என்று பலர் அச்சப்படுகின்றனர். ஆனால் ஏற்கனவே கணிப்பிட்டதற்கு அமைய இந்த வருடத்தில் போதிய அளவு பருவமழை கிடைக்கும் சாத்தியங்கள் உள்ளன. வழமையாக வடக்கு மாகாணத்தை விட கிழக்கு மாகாணமே கூடுதலாக மழை வீழ்ச்சியை பெறுவதுண்டு. ஆனால் இம்முறை வழமைக்கு மாறாக வடக்கு மாகாணம் அதிக மழையை பெற்றுள்ளது. காலநிலை மாற்றம் எதிர்காலத்தில் பல வியக்கத்தக்க ஆச்சரியங்களையும் விரும்பத்தகாத மாற்றங்களையும் எங்கள் பிரதேசங்களில் வானிலை கோலங்களில் ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். நிதி சேகரிப்புக்காக யாழ்ப்பாணம் வந்த கும்பல் ஒன்று போலீசாரால் நேற்று விரட்டியடிக்கப்பட்டது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த குழுவில் உள்ளவர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு உடலில் பாதிப்புகள் உள்ளதாகவும் அவற்றுக்கு சிகிச்சை செய்வதற்கு பாரியளவு நிதி தேவை என்றும் பொய்கூறி வெவ்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் குறித்த கும்பல் நேற்று யாழ்ப்பாணத்திற்கு வந்தது. இது குறித்து போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த குழுவில் இருந்த மூவரையும் அழைத்து சென்ற யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர்.
அவர்கள் ஒவ்வொருவரையும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இனிமேல் இவ்வாறான சட்டவிரோத நிதி சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது என கடுமையாக எச்சரித்த பின்னர் போலீசார் அவர்களை விடுவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் கூறிய ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் கடந்த 2 தினங்களில் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கூறிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 பேரும், பகுதி பகுதியாக ஹெரோயின் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 7 பேரும் என 9 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதான சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாணம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழில் பேருந்து நிலையத்திலிருந்து முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உடுவில் பொது நூலகத்துக்கு அருகாமையில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்தே இவ்வாறு சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மாவை கலட்டி, கொல்லங்கலட்டி, தெல்லிப்பளை என்ற முகவரியை சேர்ந்த சின்னன் தங்கராசா வயது 74 என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த முதியவர் அப்பகுதியில் கடந்த 3 வருடங்களாக யாசகம் பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பாடசாலை நேரம் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் இது தொடர்பான அறிவிப்பை நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து வெளியிட்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி 5ஆம் ஆண்டு முதல் உயர்தரம் வரை பாடசாலை நேரம் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்படும். மேலும் ஒரு பாடவேளை 50 நிமிடங்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை 7:30 மணி முதல் 11:45 மணி வரையிலும், 3ஆம் மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை 7:30 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் நடைபெறும் பாடசாலை நேரங்களில் எந்த மாற்றமும் இருக்காது. மேலும் 2 இடைவேளைகள் வழங்குவதா அல்லது 1 இடைவேளை வழங்குவதா என்பதை முடிவு செய்ய பாடசாலை அதிகாரிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் இலங்கையின் வாகன இறக்குமதியில் சிக்கல் ஏற்படலாம் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியால் இலங்கை ரூபாவின் பெறுமதிக்கு தாக்கம் ஏற்படக்கூடும் என நந்தலால் வீரசிங்க எச்சரித்துள்ளார். குறித்த விடயத்தை அரசாங்க நிதி பற்றிய குழுவுடன் நடைபெற்ற கூட்டத்தின் போது தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த மத்திய வங்கி ஆளுநர், இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக வாகனங்கள் இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்படலாம். வாகன இறக்குமதியாளர்கள் தொடர்ச்சியாக வாகனங்கள் இறக்குமதி செய்ய தீர்மானிக்கலாம். அதனால் இலங்கை ரூபாவின் பெறுமதிக்கு பெரும் தாக்கம் ஏற்படுவதோடு அரசாங்கத்தின் நடைமுறை கணக்கில் பாரிய பற்றாக்குறையும் உருவாக்கப்படும். பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து சுயமாக மீட்சி பெறும் இலங்கை போன்ற நாட்டுக்கு இவ்வாறான நிலைமை ஆபத்தானதாகும் என குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதியால் டொலர் பெருமளவில் வெளியேற்றப்படுகின்றன. இலங்கையில் வெளியேற்றப்படும் டொலரை விட உள்வரும் டொலர் பாரிய வேறுபாடாகும். டொலர் சேர்வது குறைவாகும். அதனால் டொலரில் ஏற்படும் பற்றாக்குறையை நிவர்த்திக்க கடன் வாங்க வேண்டும். அதனால் இன்றைய சூழலில் கடன் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இவ்வாறான காரணங்களால் ரூபாவின் பெறுமதிக்கும் பெரும் தாக்கம் செய்யலாம். வாகன குத்தகையில் கடந்த 3 மாதங்களில் பாரிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. வாகன இறக்குமதிகள் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மேலும் குத்தகையில் மாற்றங்கள் செய்யக்கூடும் என்றார். துபாயில் தலைமறைவாகியிருந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் பெண்ணின் உதவியாளர் ஒருவர் ஹெரோயின் போதைப்பொருளுடன் நீர்கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். முழு நாடும் ஓரணியில் என்ற தேசிய வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் சோதனைகளின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்படி 22 வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே துபாயில் தலைமறைவாகியுள்ள குறித்த பெண் சமூக ஊடக போதைப்பொருள் கடத்தப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள இளைஞனை நீர்கொழும்பு நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பெயர்களில் ஃபேஸ்புக் பக்கங்களை உருவாக்கி நிதி மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பற்றிய தகவல்களை கொண்டு பல்வேறு விளம்பரங்களை வெளியிட்டு பண மோசடி செய்யும் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளது. அவ்வாறு பணத்தை மோசடி செய்து வரும் குழுவை விசாரித்து வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. இந்த சந்தேக நபர்களால் பல பெயர்களில் ஃபேஸ்புக் பக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பற்றிய விளம்பரங்களை வெளியிட்டுள்ளது. அதனை நம்பிய மக்களிடம் மில்லியன் கணக்கான ரூபாய்களை மோசடி செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க போதரகமவிடம் தெரிவித்தனர். கரந்தனிய பகுதியைச் சேர்ந்த ஒருவர் புற்றுநோயாளியான தனது மகளின் புகைப்படங்கள், தகவல்கள் மற்றும் பல்வேறு வங்கிக் கணக்குகளை சமூக ஊடகங்களில் வெளியிட்டு மோசடியாக பணம் சேகரித்துள்ளார். இது தொடர்பான அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் தொடர்புடைய தகவல்கள் தெரிய வந்ததாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்ட ஓபநாயக்க பகுதியைச் சேர்ந்த சமில் சந்திரவன், ரக்பானியை சேர்ந்த முஷான் சமிந்த மற்றும் ஓபநாயக்கவை சேர்ந்த ஹர்ஷ சதுரங்க ஆகிய 3 சந்தேக நபர்களையும் தலா 1 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்க தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். சமூக ஊடகங்களில் புற்றுநோய் நோயாளிகளின் விளம்பரங்களை வெளியிட்டு மேற்கொள்ளப்படும் மோசடி நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு நிறைவேற்றுகளை முன்னெடுக்குமாறு தலைமை நீதிபதி போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.